Code of Civil Procedure 1908. The Code of Civil Procedure 1908 இதை எழுதியவர் சர் ஆர்தர் ஹாப்ஹவுஸ். பிறகு அவருடைய பெயர் லார்ட் ஹாப்ஹவுஸ் அவரால் எழுதப்பட்டது. மிஸ்டர் அசோக் குமார் சென் அவர் தான் கமிட்டி இருந்தார், மினிஸ்டர் ஆஃப் லாவா இருந்தாரு. இவர்கள் மூலமாக நிறைய திருத்தங்கள் 92 திருத்தம் 2002 99 மிக முக்கியமான விஷயங்களாக கருதப்படுகிறது. இதுல செக்ஷன் 8 சில விஷயங்களை நாம் பார்ப்பதற்கு முன்பாக செக்ஷன் 116 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை நம்ம பார்க்கணும். அது ஓவர் ரூல் ஆயிருக்கு. செக்ஷன் 88க்காக ஒரு ரிலீஃப் கொடுக்கறாங்கன்னு சொன்னா அந்த ரிலீஃப் எப்படி இருக்க வேண்டும்? அந்த ரிலீஃப் பேஸ்டு அப்பான் லா, ஒரு சட்டத்தின்படி இருக்க வேண்டும், ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். பேஸ்டு அப்பான் ஈக்விட்டி, ஒரு தகைமை நெறியின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். அப்ப ஈக்விட்டபிள் ரிலீஃப் என்று சொன்னால் இந்த இன்டர்பிளீடர் சூட்டுக்கும் பொருந்தும். செக்ஷன் 88 நம்ம பிறகு பார்க்க போகிறோம். அதற்கு அந்த ஈக்விட்டி, அந்த ஈக்விட்டபிள் எப்பொழுது பொருந்தும்? ஒரு ஆர்டர் டிஸ்மிஸ் பண்றாங்க, ஒரு ஐபி சூட், இன்சால்வன்சி சூட் டிஸ்மிஸ் பண்றாங்க. அப்ப அந்த சூட்டை டிஸ்மிஸ் பண்றது ஒரு டிகிரியான ஒரு கேள்வி. இந்த கேஸ் ஆஃப் மரியாலா AIR 1952 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 564. ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் லாசர். இந்த மரியாலா வழக்கு மிக மிக முக்கியமானது. நீங்க ஐபி சூட்டு போடுறீங்க, ப்ரொவின்சியல் இன்சால்வன்சி ஆக்ட் 1920 அண்டர் செக்ஷன் 10ல நீங்க போடுறீங்க. கிராமத்துல சொல்லுவாங்க மஞ்சள் நோட்டீஸ் விட்டுட்டாருன்னு சொல்லுவாங்க, திவால் ஆயிட்டாரு. அப்ப அந்த திவால் சட்டம் இன்சால்வன்சி ஆக்ட் அதுல செக்ஷன் 10ல நீங்க கேஸ் போடுறீங்க. ஏற்கனவே அது சம்பந்தமாக நான் ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கிறேன். எத்தனை கோடி ரூபாய் கூட பெருமானமுள்ள ஒரு வழக்காக இருந்தாலும் சப்கோர்ட்ல தான் போட வேண்டும். அதற்காக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போகாதீங்க. ஒரு நிதி நிறுவனம் நடத்துறாரு, சப்ஸ்கிரைபர்ஸ் என்று சொல்லக்கூடிய சந்தாதாரர்களிடமிருந்து பல கோடி ரூபாய் வாங்கி பிறகு அந்த பணத்தை சரியாக திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலை, அல்லது ஒரு பிசினஸ் செய்வதாக கூறி பல நபர்களிடமிருந்து கடனாக பணம் பெற்றுக் கொள்கிறார். அப்படி பெற்றுக்கொண்ட நபர் பாரோவர், அந்த கடனாளி அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அந்த மாதிரியான நேரத்தில் நாம சிவில் கோர்ட் என்று சொல்லக்கூடிய சப்கோர்ட்ல ஒரு சூட்டு போடுவோம், ஐபி சூட் போட முடியும். அப்ப இத்தனை கோடி ரூபாய் தான் எல்லாத்துக்கும் பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிறது. அந்த பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் அடிப்படையில் தான் நீங்கள் வழக்கு போட வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட ஐபி சூட்டுக்கு மட்டும் அது விதிவிலக்கு. எத்தனை கோடி ரூபாய் கூட நீங்க வாங்கியிருக்கலாம், உங்களால் திருப்பி செலுத்த முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் டு பி டிக்ளேர்ட் as a insolvent person, திவாலாகிவிட்ட ஒரு நபர் என்று ஒரு உரிய நீதிமன்றத்தின் மூலமாக அறிவிக்க வேண்டி நீங்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியும். அவ்வாறு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு டிகிரியா என்று சொன்னால் அது ஒரு டிகிரி, அது ஒரு தீர்ப்பானை தான். அது மரியாதை வழக்கில் சொல்றாங்க, பிறகு பார்க்கலாம். இந்த சிபிசி பிராஸ்பெக்டிவ் பவர் தான் உண்டு. சிபிசி 1908ஆம் ஆண்டு இயற்றப்பட்டிருந்தாலும் கூட 1/1/1909 ஆண்டு முதல் இந்த சிபிசி நடைமுறைக்கு வந்திருக்கிறது. டோட்டலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் 151 செக்ஷன்ஸ் ஆர் தேர். அப்ப ஈக்விட்டி, ஜஸ்டிஸ், குட் கன்சைன்ஸ், நன்மனசாட்சி, நீதி, ஈக்விட்டி, தகைமை நெறி, இந்த 3 விஷயங்களை தான் கையில் எடுத்துக்கிறாங்க. அப்ப சோஃபா இருக்கணும், அப்பதான் சிபிசி வரும். SOFA என்று சொல்லக்கூடிய செக்ஷன்ஸ் இருக்க வேண்டும். சிபிசில இருக்கிறது 51 ஆர்டர்ஸா இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல தான் 52 ஆர்டர்ஸ் இருக்கிறது.
ஃபார்ம்ஸை பொறுத்தவரை 77 ஃபார்ம்ஸ் இருக்கிறது. அப்பெண்டிக்ஸை பொறுத்தவரை ஏல ஆரம்பிச்சு ஹெச்ல முடிகிறது. இதுல D1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்டர் செக்ஷன் 148 கேபிட்டல் A கேவியட். அப்ப கேவியட் என்று சொன்னால் முன்னெச்சரிக்கை மனு. அண்டர் செக்ஷன் 148 கேபிட்டல் A அதனுடன் இணைத்து ஆர்டர் 52 அப்பெண்டிக்ஸ் D1 என்றுதான் காஸ்ட் டைட்டிலில் வர வேண்டும். இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஒரு முன்னெடுப்பு மனு. எஸ் தனியாகவும் ஆர்டர்ஸ் ஃபார்ம்ஸ் அப்பெண்டிக்ஸ் இதையெல்லாம் உள்ளடங்கியது அட்டவணையில ஷெட்யூல்ல இருக்கிறது. அப்ப D1 என்பது அடிஷன் ஆல்டரேஷன் ரிப்பீல்டு தான் வரும். Now we are moving on under section 8. சில பேஸ்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. கோடுனா என்ன? A systematic collection of statutes, body of law so arranged as to avoid inconsistency and overlapping. 12 பார்ட் இருக்குது. நாம் இதற்கு முன்பாக செக்ஷன் 1 நாம் பார்த்து வந்திருக்கிறோம். செக்ஷன் 2 மிக மிக முக்கியமானது. அதிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும், மிஸ் ஆகவே ஆகாது. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 டிக்ரி, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9 ஜட்ஜ்மெண்ட், செக்ஷன் 2 சப்செக்ஷன் 12 மீன்ஸ் ப்ராஃபிட், செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 ஆர்டர். இந்த 5 விஷயங்கள்ல கேள்விகள் இல்லாத பட்சத்தில் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 5ல கேட்கலாம். ஜட்ஜ்மெண்ட், ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்னா என்ன, ஃபாரின் கோர்ட்னா என்ன. அப்ப செக்ஷன் 2 சப்செக்ஷன் 5 அண்ட் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 மிக முக்கியமானது. கண்டிப்பாக 2 மார்க்குகள் அதுல கண்டிப்பா கேட்பாங்க. குறைஞ்சது 1 மார்க் கண்டிப்பா டெஃபினட்டா வரும். செக்ஷன் 7 பார்த்தோம், ப்ரொவின்சியல் ஸ்மால் காசஸ் கோர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்திருக்கிறோம். அதே போல செக்ஷன் 8 மாகாண தலைநகர் சிறு வழக்கு நீதிமன்றங்கள், பிரசிடென்சி ஸ்மால் காஸ் கோர்ட்ஸ். ப்ரொவின்சியல் ஸ்மால் காஸ் கோர்ட் என்று சொன்னால் மாகாண சிறு வழக்கு நீதிமன்றங்கள் என்ற அர்த்தம் தமிழில். பிரசிடென்சி ஸ்மால் காஸ் கோர்ட் என்று சொன்னால் மாகாண தலைநகர் சிறு வழக்கு நீதிமன்றங்கள். அப்ப பிரசிடென்சி ஸ்மால் காசஸ் கோர்ட்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கிறது. அந்த ஆக்ட்ல செக்ஷன் 53, 54 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுலதான் சொல்றாங்க 2 சட்டப்பிரிவுகளும் டெஸ்ட்ரைன்ட் வாரண்ட்னா என்ன, டெஸ்ட்ரைன்ட் வாரண்ட்னா என்னன்னு சொல்றாங்க. இப்போ வாரண்ட் பல வகையான வாரண்ட் இருக்கு. பெயிலபிள் வாரண்ட் இருக்கு, நான் பெயிலபிள் வாரண்ட் இருக்கு, பிளாக் வாரண்ட் இருக்கிறது, டிஸ்ட்ரஸ் வாரண்ட் இருக்கிறது, டெஸ்ட்ரைன்ட் வாரண்ட் இருக்கிறது. பிளாக் வாரண்ட் கிரிமினல் சைட்ல யூஸ் பண்ணுவாங்க. பெயிலபிள் வாரண்ட்டும் நான் பெயிலபிள் வாரண்ட்டும் பிளாக் வாரண்ட்டும் கிரிமினல் சைட்ல யூஸ் பண்ணக்கூடியது. டிஸ்ட்ரஸ் வாரண்ட்டும் டெஸ்ட்ரைன்ட் வாரண்ட்டும் சிவில் சைட்ல யூஸ் பண்ணுவாங்க, as well as கிரிமினல் சைட்ல யூஸ் பண்ண முடியும். ஒருவருடைய சொத்தை அட்டாச் பண்ண வேண்டும். அப்ப சிவில் சைட்ல அட்டாச் பண்ணலாம், கிரிமினல் சைட்ல அட்டாச் பண்ணலாம். இதுல மிக முக்கியமானது இந்த பிளாக் வாரண்ட். பிளாக் வாரண்ட் மீன்ஸ் ஒரு நபரை தூக்குல போட சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அங்க இஷ்யூ பண்ற வாரண்ட் தான் பிளாக் வாரண்ட். கோர்ட் ஆஃப் செஷன்ல கன்ஃபார்ம் பண்றாங்க, மர்டர் கேஸ்ல தூக்கு தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட், டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. அப்பீல் போறாரு, மெட்ராஸ் ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதை எதிர்த்து SLP போறாரு, சுப்ரீம் கோர்ட்ல கன்ஃபார்ம் பண்றாங்க. ரிவிஷன் போறாரு, கன்ஃபார்ம் பண்றாங்க. நீதிமன்றத்தினுடைய கரங்கள்லாம் கைவிட்ட பிறகு குடியரசுத் தலைவர்கிட்ட போறாரு, மெர்சி பெட்டிஷன் என்ற வடிவத்தில், இந்த ஃபார்ம் ஆஃப் மெர்சி பெட்டிஷன் under article 72 of Constitution of India 1950. மெர்சி பெட்டிஷனா 2 வருஷத்துக்குள்ள வந்து டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். சில ஜட்ஜ்மெண்ட்டுகள் இருக்கிறது. குடியரசுத் தலைவர் அவரிடம் பெறப்பட்ட, அதாவது பாதிக்கப்பட்ட கன்விக்டட் பர்சனிடம் பெறப்பட்ட அந்த கருணை மனுவை 2 ஆண்டுகளுக்குள்ளாக இந்திய முதல் குடிமகன் அதை தீர்வு காண வேண்டும். சில தீர்ப்புகள் இருக்கிறது. இல்லை என்று சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்விக்டட் பர்சனை வந்து விடுதலை பண்ணணும். பார்ட் 1 பொது உரிமை, செக்ஷன் 8 பிரசிடென்சி ஸ்மால் காசஸ் கோர்ட்ஸ். அப்ப செக்ஷன் 24லும் செக்ஷன் 38லும் செக்ஷன் 41லும் உள்ள பிரிவுகள். செக்ஷன் 75 கிளாஸ் A, கிளாஸ் B. அப்ப 76, 77, 157 and 158 இந்த பிரிவுகளிலும் 1882 மாகாண தலைநகர் சிறுவழக்கு நீதிமன்றங்கள் சட்டத்திலும் பிரசிடென்சி ஸ்மால் காசஸ் கோர்ட்ஸ் ஆக்ட் 1882விலும் சரி, அதில் என்னென்ன விஷயங்கள் வகை செய்யப்பட்டிருக்கிறதோ, கூறப்பட்டிருக்கிறதோ, சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அல்லாமல்
இந்த சட்டத்தின் முக்கிய பகுதியில் உள்ள வகைமுறைகள் கல்கத்தா, சென்னை மற்றும் பம்பாய் நகரங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறு வழக்கு நீதிமன்றம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சிறு வழக்கு நீதிமன்றம் எதிலும் சரி, அதில் உள்ள உரிமை வழக்கு அல்லது நடவடிக்கைகளுக்கு இது நீட்டித்தல் கூடாது. பிரசிடென்சி ஸ்மால் காசஸ் கோர்ட்ஸ் பொறுத்தவரை கல்கத்தா, சென்னை, பம்பாய் நகரங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்மால் காசஸ் கோர்ட்ஸ் எதிலும் உள்ள உரிமை வழக்கு அல்லது நடவடிக்கைகளுக்கு இது நீட்டித்தல் கூடவே கூடாது. ஏன்னா செக்ஷன் 7ல வந்து தனியா சொல்லிட்டாங்க ப்ரொவின்சியல் ஸ்மால் காசஸ் கோர்ட்ஸ் சொல்லி. செக்ஷன் 8ல வந்து பிரசிடென்சி ஸ்மால் காசஸ் கோர்ட்ஸ் சொல்றாங்க. இதுல ப்ரொவிசா சொல்றாங்க அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற அதுக்கு லீகல் டேர்ம் சொல்றாங்க. ஜஸ்டம் ஜெனரிஸ் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். இந்த இடத்துல ஃபேக்டம் வேலட் வராது. நடந்தது நடந்ததுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்க அப்ளை ஆகாதுன்னா அப்ளை ஆகாதுதான். அப்ப அந்தந்த நிலவரத்திற்கு ஏற்ப ஜஸ்டம் ஜெனரிஸ் போர்ட் வில்லியம், சென்னை மற்றும் பம்பாயில் உள்ள உயர் நீதிமன்றங்கள் அதிகாரப்பூர்வமான ஒரு கெசட்ல அரசு இதழில் அப்போதைக்கு அப்போது அறிவிப்பின் வாயிலாக பை நோட்டிபிகேஷன். அப்ப பிரசிடென்சி ஸ்மால் காசஸ் கோர்ட்ஸ் ஆக்ட் 1882 படி அந்த சட்டத்தில் வெளிப்படையாக வகைமுறைகளுக்கு ஏற்கக்கூடியதாக இல்லாத பட்சத்தில், வெளிப்படையா நாங்க ஒத்துக்கிறோங்க அப்படின்னு அந்த சட்டத்துல சொல்லப்படாத பட்சத்தில், அதை பற்றிய வகைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கெசட் நோட்டிபிகேஷன்ல அறிவிப்பில் குறித்துரைக்கப்பட வேண்டும். அதில் ஏதேனும் மாறுதல்கள் இருந்தால் எந்த வகைகள் நீட்டிக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிடலாம். அண்டர் செக்ஷன் 8 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்கள் சென்னை, பம்பாய், கல்கத்தா எதுவானாலும் சரி 1882ஆம் ஆண்டு மாகாண தலைநகர் சிறுவழக்கு நீதிமன்றங்கள் சட்டத்தின் செக்ஷன் 9 படி இதற்கு முன் செய்யப்பட்ட எல்லா விதிகளும் செல்லத்தக்க முறையில் செய்யப்பட்டிருந்ததாகவே கொல்லப்படுதல் வேண்டும். அப்படிதான் நம்ம வந்து பிரஸ்யூம் பண்ணணும். செக்ஷன் 9 ஆஃப் பிரசிடென்சி ஸ்மால் காசஸ் கோர்ட்ஸ் ஆக்ட் 1882ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதிகள் எல்லாமே இட் கேன் பி வேலிட் என்றுதான் we can be presumed. ஒரு அரசு ஊழியருக்கான சட்டவிரோதமான வகையில வந்து அவருக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அவர் தனது சம்பள பாக்கிக்காக கேஸ் போட முடியுமா? தாராளமா போடலாம். சஸ்பென்ஷன் பண்ணிருக்கீங்க, சம்பளம் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கீங்க, அது கேஸ் போட முடியுமா? தாராளமா போடலாம். சர்வீஸ் மேட்டர் பாக்குறவங்க ஹைகோர்ட்ல தனியா இருப்பாங்க. சஸ்பென்ஷன் பண்ணாலும் சரி, சேலரி கொடுத்தாலும் சார், குறைஞ்சது half of the salary shall be released by the government. AIR 1955 Supreme Court page number 600. இந்த வழக்கில் சொல்றாங்க ஒரு அரசு ஊழியர் அவர் சட்டவிரோதமான வகையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அவர் தனது சம்பள பாக்கிக்காக வழக்கு போடலாம். அப்ப ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு பார்ப்பாங்க. ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத நிலையில ஒரு தீர்ப்பாணை வழங்கப்படுகின்ற பட்சத்தில் அது செல்லுமா செல்லாதா என்று சொன்னால் செல்லவே செல்லாது. ஜூரிஸ்டிக்ஷனே இல்லை, ஆனா ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அது செல்லுமா? செல்லவே செல்லாது. இந்த தீர்ப்புக்கு அப்படியே நீங்க சிஆர்பிசி பாருங்க. கோயம்புத்தூர்ல ஒரு கேஸ் நடத்தணும் சார், ஜூரிஸ்டிக்ஷன் அங்கதான் வருது. ஆனா கோயம்புத்தூர் நீதிமன்றத்துல நடத்த வேண்டிய ஒரு வழக்க அவினாசி கோர்ட்ல நடத்தி முடிச்சுட்டாங்க. தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க, தண்டனை தீர்ப்புன்னு வச்சுங்க, அல்லது விடுதலை தீர்ப்பு, ஏதோ வாட் எவர் இட் மே பி. உடனே இதை எதிர்த்து அப்பீல் போகலாம். ஒண்ணு அரசு தரப்புல அப்பீல் போகலாம், கேஸ் விடுதலை ஆயிட்டா, அல்லது கேஸ்ல வந்து அக்யூஸ்ட தண்டிச்சுட்டாங்கன்னா அக்யூஸ்ட் என்ன பண்ணுவார், அவர் வந்து அப்பீல் போவார். அப்பீல் போறப்ப ஒரு பிளீ எடுக்கிறாரு. என்னவென்று சொன்னால், இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் கோயம்புத்தூர் நீதிமன்றத்திற்குத்தான் இருக்கிறது. ஆனால் அவினாசி நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து இந்த வழக்கில் என்னை தண்டித்து விட்டது, இது சட்டப்படி செல்லாது, ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாமல் கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பு செல்லாது என்று சொல்லி அவர் அப்பீல்ல சொல்றார். அதை ஒரு கிரவுண்ட்ஸா பயன்படுத்துறார். பயன்படுத்த முடியுமா? இதுதான் டிஜே எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதுதான் சிவிலுக்கும் கிரிமினலுக்கும் உள்ள ஒரு பெரிய மிகப்பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரப்போகுது. இந்த கொஸ்டின்ல அந்த விஷயங்கள் இருக்குது. ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத ஒரு கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க,
அந்த தீர்ப்பு செல்லாதுன்ட்டு சிவில்ல சொல்றாங்க. அதே ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத ஒரு கோர்ட் கொடுத்த தீர்ப்பாக இருந்தாலும் சரி, அது செல்லுன்னு சிஆர்பிசில சொல்றாங்க. இந்த கேள்வியை டிஜே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடிக்கடி கேட்கிறாங்க சார் இந்த கேள்வியை. ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு கேள்வி இது. எந்த நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு சொல்ல வேண்டுமோ அந்த நீதிமன்றம் விசாரிக்காமல் வேற ஒரு நீதிமன்றம் விசாரிச்சுட்டாங்க. அப்ப அந்த தீர்ப்பு செல்லுமா? ஒரு கேள்வி. தாராளமா செல்லும். சிஆர்பிசில தெளிவா சொல்லிட்டாங்க அது செல்லுன்னு சொல்லி. அண்டர் செக்ஷன் 462 நீங்க மறக்கவே கூடாது. தவறான இடத்தில் நடந்த நடவடிக்கைகள், ப்ரொசீடிங்ஸ் இன் ராங் பிளேஸ், அப்படி இருந்தாலும் அது செல்லும். நீதிக்கு பாதகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா செல்லும் சார். அண்டர் செக்ஷன் 462 இதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நான் பிறகு சொல்றேன். ஆனா சிவில் கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாங்க, ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாத ஒரு கோர்ட் அந்த வழக்கை விசாரிக்கிறாங்க, ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க. அந்த தீர்ப்பு செல்லுமா? செல்லவே செல்லாது. இதுதான் சிபிசிக்கும் சிஆர்பிசிக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வேறுபாடு. AIR 1954 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 340. AIR 1954 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 340. ஒரு ஆள்வரை இல்லாத நிலையில் ஒரு தீர்ப்பானை வழங்கப்படுமாயின் அது செல்லா நிலையதாகும், வாய்டு. இது சிவில்ல சொல்லிட்டாங்க. ஆனா கிரிமினல்ல இந்த கோர்ட் விசாரிப்பதற்கு பதிலாக வேற ஒரு நீதிமன்றம் விசாரித்து ஒரு தீர்ப்பு பகரினால் அந்த பகரப்பட்ட தீர்ப்பு அந்த டெலிவரிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தவரை இட் கேன் பி வேலிட் அண்டர் செக்ஷன் 462 சிஆர்பிசி. ஆனா சிபிசில ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத ஒரு கோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு செல்லவே செல்லாது. இப்ப மாகாண சிறு வழக்கு நீதிமன்றங்கள் இருக்கு, பிரசிடென்சி ஸ்மால் காஸ் கோர்ட்ஸ். அதுக்கு செக்ஷன் 104 பொருந்துமா? ஒரு கேள்வி. செக்ஷன் 104 எதை பற்றி சொல்கிறது? ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாங்க, ஒரு ஐஏவில் ஒரு உத்தரவுன்னு வச்சுங்க, அதை எதிர்த்து நீங்க அப்பீல் வர்றீங்க. அப்ப பிரசிடென்சி ஸ்மால் காசஸ் கோர்ட்ஸ்க்கு அது பொருந்துமானா பொருந்தவே பொருந்தாது. 104 அண்டர் செக்ஷன் 104 ஆஃப் சிபிசி will not applicable for presidency small causes court. AIR 1967 Bombay page number 361. சரிங்க, இந்த சிறு வழக்கு நீதிமன்றம் இருக்கு, இபி பொசிஷன்ல எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ்ல ஒரு நிறைவேற்று நடவடிக்கை ஒன்றில் கார்னிஷ் இருப்பார். 46 நம்ம பிரசப்ட் படிப்போம். பற்று ஆணை 2 மாசம் வரை செல்லும். பிறகு பார்க்க போறோம் நம்ம செக்ஷன் 46. அப்ப அந்த கார்னிஷி ஒருவருக்கு எதிராக ஒருதலை பட்சமாக பிறப்பிக்கப்பட்ட ஒரு கட்டளையை, எக்ஸ்பார்ட்டி ஆர்டர், ஒரு கார்னிஷிக்கு எதிராக ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு சரியான காரண காரியங்கள் அடிப்படையில் அதை செட்டிஸ்ஃபைட் பண்ண முடியுமா? ஸ்மால் காசஸ் கோர்ட் தாராளமா செய்யலாம். AIR 1957 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 353. இபி ப்ரொசீடிங்ஸ்ல நிறைவேற்று நடவடிக்கையில ஒரு சிறு வழக்கு நீதிமன்றம் கார்னிஷுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட ஒருதலைப்பட்ச உத்தரவை நீக்கம் செய்து உத்தரவிட முடியும். அப்ப சிறு வழக்கு நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி AIR 1957 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 353 என்ற வழக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப பிரசிடென்சி ஸ்மால் காஸ் கோர்ட், அந்த கோர்ட்டாலே ஒரு மாகாண சிறு வழக்கு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட அந்த தீர்ப்பாணையை நிறைவேற்றுகைக்காக அல்லது மற்றொரு உரிமை நீதிமன்றத்துக்கு நேரடியாக அனுப்பி வைக்க முடியுமானா தாராளமா அனுப்பி வைக்கலாம் சார். டிரான்ஸ்பர் பண்ணலாம். எதுக்காக? அங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இபிக்காக வேற கோர்ட்டுக்கு அனுப்பி வைக்க முடியுமா? பிரசிடென்சி ஸ்மால் காசஸ் கோர்ட்ல ஒரு டிகிரி பாஸ் ஆகி போச்சு, அதை நிறைவேற்றி கொடுக்கணும், இபி பெட்டிஷன் போடணும். இபி பெட்டிஷன் போறதுக்காக அந்த கேஸ் மண்டல வேற ஒரு கோர்ட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்றாங்க. அப்ப நேரடியாக அனுப்பி வைக்க முடியுமானா தாராளமா அனுப்பி வைக்கலாம். ஒரு மாகாண சிறு வழக்கு நீதிமன்றத்தின் மூலமாக வழங்கப்பட்ட பிறப்பிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதற்காக மற்றொரு உரிமையில் நீதிமன்றத்திற்கு நேரடியாக அந்த வழக்கை அனுப்பி வைக்க முடியும். AIR 1962 பாட்னா
பேஜ் நம்பர் 272. இபி ப்ரொசீடிங்ஸ்ல ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. ஒன்னு, இபி ப்ரொசீடிங்ஸ்ல பொறுத்தவரை கார்னிஷுக்கு எதிராக ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வந்து தகுதியின் அடிப்படையில், ஆன் மெரிட், தகுதியின் அடிப்படையில் அதை செட்டிஸ்ஃபைட் பண்ண முடியுமானா செட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். இதுதான் ஏஐஆர் 1957 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 353ல சொல்றாங்க. இன்னொரு வழக்குல சொல்றாங்க ஏஐஆர் 1962 பார்ட்னா பேஜ் நம்பர் 272. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரசிடென்சி ஸ்மால் காஸ் கோர்ட் என்று சொல்லக்கூடிய மாகாண சிறுவழக்கு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாணை, அந்த டிகிரியை வேற ஒரு கோர்ட்டுக்கு, சிவில் கோர்ட்டுக்கு அனுப்பி அதை எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங் செய்ய சொல்ல முடியுமா? அப்ப நேரடியா அனுப்ப முடியுமானா நேரடியா அனுப்பலாம். ஏஐஆர் 1962 பார்ட்னா பேஜ் நம்பர் 272. Now we are moving on. Part number 1, சூட்ஸ் இன் ஜெனரல், பொதுவான உரிமை வழக்குகள். பொதுவான உரிமை வழக்குகள் நீதிமன்றங்களின் அதிகார வரம்பும் முன் தீர்ப்பு தடையும், ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கோர்ட்ஸ் அண்ட் ரெஸ் ஜுடிகேட்டா. The res judicata, res subjudice, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது சார். எந்தெந்த வழக்கு உரிமையல் தன்மை கொண்ட வழக்கு என்பதை செக்ஷன் 9 தெளிவா படிச்சா புரிஞ்சிடும். அதை போல ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 7 தெளிவா படிக்கணும். எந்தெந்த வழக்கு எக்ஸ்பிரஸ்லி பார்டு ஆர் இம்ப்ளைலி பார்டு, வெளிப்படையாக எங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது, உட்கிடையாக எங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது, இத செக்ஷன் 9 படிக்கின்ற பொழுதுதான் நமக்கு தெரிய வரும். செக்ஷன் 9ல அவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. செக்ஷன் 9ஐ பொறுத்தவரை உரிமையல் தன்மை கொண்ட வழக்குகள், சூட்ஸ் ஆஃப் சிவில் நேச்சர். எந்த உரிமை வழக்குகளை நீங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வெளிப்படையாகவோ அல்லது உட்கிடையாகவோ தடை செய்யப்பட்டுள்ளதோ அந்த உரிமை வழக்குகளை தவிர இதர எல்லா உரிமையல் தன்மையுள்ள வழக்குகளையும் விசாரிக்க நீதிமன்றம் அதிகார வரம்பினை கொண்டிருக்கும். ஆனால் அந்த வரம்பு சில வகைமுறைகளுக்கு உட்பட்டிருக்கும். இந்த வழக்குகளை நீங்கள் விசாரிக்க கூடாது என்று வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கும் அல்லது உட்கிடையாக சொல்லப்பட்டிருக்கும். அந்த வழக்குகளை தவிர மற்ற வழக்குகளை விசாரிக்க வேண்டும். அவ்வாறு மற்ற வழக்குகளை விசாரிக்கின்ற பொழுது சில வகைமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் அவற்றையும் விசாரிக்க வேண்டும். இது ஜூரிஸ்டிக்ஷன் என்றும் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் மக்களுக்கிடையே இருக்கக்கூடிய சட்டப்படியான உரிமைகளை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் இந்த உரிமையல் சட்டமே இருக்கிறது. இது சப்ஸ்டான்சியல் என்று சொல்வார்கள். சப்ஸ்டான்சியல் என்று சொன்னால், சப்ஸ்டான்சியல் ஆக்ட் என்று சொன்னால், லா என்று சொன்னால் RLD என்று சுருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். RLD. R stands for rights, L stands for liability, D stands for duty. டியூட்டி எப்பவுமே லயபிலிட்டிக்குள்ளே வந்துடும். ஒருவருடைய உரிமையும் ஒருவருடைய பொறுப்படைவும் இந்த இரண்டையும் வலியுறுத்தி பெறக்கூடியது, செயல்படுத்தக்கூடியதுதான் உரிமையில் நடைமுறை சட்டம். நீங்கள் என்ஐ ஆக்ட் எடுத்து படிக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே ரெண்டு விஷயங்களை கையாண்டிருப்பார்கள். ஒன்று, செக் கேஸ் வருதுனாவே ரெண்டு விஷயம் இருக்கணும். அது மட்டுமல்ல, செக்ஷன் 25 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 உங்க மனதில் நிக்கணும். வருங்கால நீதிபதிகளாக ஆக போகிறீர்கள். செக்ஷன் 25 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 எதை பற்றி பேசுகிறது? lawful object and lawful consideration. If there is lawful object and lawful consideration, that contract should be valid according to law. இந்த ரெண்டு இருந்தாதான் நம்மளால நிறைவேற்ற முடியும். அப்ப 1881 82ல என்ன சொல்றாங்க? என்ன ஆக்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லீகலி என்ஃபோர்சியபிள் டெப்ட் ஆர் லயபிலிட்டி. சட்டப்படி, சட்டத்தின்படியாக வலியுறுத்தி செயல்படுத்தக்கூடிய கடனுக்காகவோ அல்லது பொறுப்படைவுக்காகவோ கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த காசோலை. இல்லைங்க, கைமாத்தா கொடுத்தங்க அப்பனா செல்லாது. செக்யூரிட்டி பர்பஸ் கொடுத்தங்க செல்லாது. அங்க டிஃபைனிங் செக்ஷன்ல ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க, கிறிஸ்டல் கிளியரா சொல்றாங்க. legally enforceable debt or liability.
சட்டத்தின்படி சட்டத்தால் வலியுறுத்தி பெறக்கூடிய ஒரு கடனுக்காகவோ அல்லது பொறுப்படைவுக்காகவோ தான் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த காசோலை. அப்பொழுதுதான் அது செல்லும். அங்கே சொல்லப்பட்டிருக்க பொறுப்படைவு, அதுதான் இங்க சொல்றாங்க. ஒரு உரிமை இருக்கணும், அதான் சப்ஸ்டான்சியல். ஒரு பொறுப்படைவு இருக்க வேண்டும். ஒரு உரிமையில ஒரு பொறுப்படைவு இருந்தால்தான் அதை பேஸ் பண்ணி நீங்க சிபிசில சூட்டை போட்டு உங்களுடைய உரிமைகளை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ள முடியும். உங்களுக்கு சாதகமான உரிமைகளை நீங்கள் கேட்டு பெற முடியும். எனவே இந்த செக்ஷன் 9ல வந்து கண்டிப்பா கேள்வி திரும்ப திரும்ப கேட்கிறாங்க சார் ஜுடிஷியல் எக்ஸாம்ல. இப்ப சமீபத்தில் நடந்து முடிந்த 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்ப உரிமையில் தன்மை கொண்ட வழக்கு என்ன? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் மற்றும் சமூக உரிமைகளை சார்ந்து எழக்கூடிய வழக்குகள் தான் இதெல்லாம். ஒருத்தருடைய சாதி சம்பந்தமாக நீங்க ஏதாவது கேஸ் போட முடியுமானா முடியாது. ஒரு மதம் பற்றிய கேள்விக்காக நீங்க கேஸ் போட முடியுமானா முடியாது. அது சிவில் சட்டம் அனுமதிக்காது. அப்ப எந்தெந்த விஷயங்களை அனுமதிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் போதும். அனுமதிக்காத விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு அசையும் மற்றும் அசையா சொத்தின் மீது உரிமை இருக்கிறது. உரிமை வழக்கு போடுறீங்க, டைட்டில் சூட் போடுறீங்க, டிக்ளரேஷன் வேணும்னு கேக்குறீங்க. அது மூவபிளா இருக்கலாம் அல்லது இம்மூவபிளா இருக்கலாம். இது உரிமையில் தன்மை கொண்ட ஒரு வழக்கு. ஒரு கோயிலுக்கு சொந்தமான ஒரு சொத்து இருக்கிறது, அந்த சொத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஹைகோர்ட்ல நீங்க ரெட்டு போடுறீங்க, அது உரிமையில் தன்மை கொண்ட வழக்கு. ஒரு குறித்த வகையில ஒரு நிவாரணம் பெற வேண்டிய நீங்க ஒரு வழக்கு போடுறீங்க, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் படி ஸ்பெசிபிக் ரிலீஃப் வேண்டும்னு கேக்குறீங்க, ஒரு இன்ஜங்ஷன் கேக்குறீங்க ஆனா 39 ரூல் 1 and 2ல, அது உரிமையில் தன்மை கொண்ட வழக்குகள். ஒரு டிக்ளரேஷன் கேக்குறீங்க, விளம்புகை, அது உரிமையில் தன்மை கொண்ட வழக்கு. ஒரு தீர்ப்பாணை, அப்ப குறித்த வகையில் நிவாரணம் பெற வேண்டி தொடுக்கப்படக்கூடிய வழக்குகள் ஒரு உறுத்து கட்டளையாக இருக்கலாம் அல்லது ஒரு டிக்ளரேஷனாக இருக்கலாம் அல்லது ஒரு டிகிரியாக இருக்கலாம். இது உரிமையில் தன்மை கொண்ட வழக்கு. ஒருவருடைய உரிமைக்கு தீங்கு நேர்ந்தால் லா ஆஃப் டார்ட்ஸ் படி நீங்க என்ன பண்ணலாம், காம்பன்சேஷன் கேட்க முடியும். ஏ என்ற நபரை பி என்பவர் வந்து அவதூறா பேசிட்டாரு. ஏ என்ற நபரை பி என்பவர் அவதூறாக பேசிட்டாரு. அப்ப நீங்க அவதூறு வழக்கு போட முடியுமா? தாராளமா போடலாம். சார் இதே விஷயத்தை சிஆர்பிசில சொல்லியிருக்காங்களா? எஸ். ஐபிசில சொல்லியிருக்காங்களா? ஆமா. ஐபிசில அண்டர் செக்ஷன் 499ல டிஃபைனிங் செக்ஷன்ல சொல்றாங்க அவதூறுனா என்ன. ஸ்லாண்டரா இருக்கலாம், லிபலா இருக்கலாம், வாய்மொழியாக இருக்கலாம் அவதூறு, அல்லது எழுத்துப்பூர்வமாக அவதூறு இருக்கலாம். அப்ப செக்ஷன் 500ல கேஸ் போடுறாங்க. செஷன்ஸ் கோர்ட்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுறாரு. யாருக்கு எதிராக? முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிவிட்டார், எனவே இவர் மீது அவதூறு வழக்கு ஃபைல் பண்றாங்க. டேக்கிங் காக்னிசன்ஸ் அண்டர் செக்ஷன் 199 சிஆர்பிசி சப்செக்ஷன் 2 அங்கேயும் போட முடியும், சிபிசிலையும் போட முடியும். அப்ப அவதூறுனா என்ன? ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று எழுத்துப்பூர்வமா இருக்கலாம் அல்லது வாய்மொழியாக இருக்கலாம். ஆர்காட் என் வீராசாமி வர்சஸ் ஜே ஜெயலலிதா வழக்குல சொல்றாங்க அவதூறு என்பது ஒருவருடைய பெயருக்கு, குண நலன்களுக்கு இருக்கக்கூடிய பெயரை, புகழை மற்றவர்கள் மத்தியில் குறைப்பது, டீகிரேட் பண்ணுவது. இந்த எஸ்டிமேஷன் ஆஃப் அதர்ஸ், இந்த வார்த்தை தான் கோர்ட் பயன்படுத்திருக்காங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களை பத்தி தப்பா நினைச்சாதான் அதுக்கு பேர் அவதூறு. நீங்களே வந்து தப்பா பேசிட்டான்னு சொன்னீங்கன்னா அது அவதூறு கிடையாது. ஆர்காட் என் வீராசாமி வர்சஸ் ஜெயலலிதா வழக்குல நீதிமன்றம் கூறிய வார்த்தைகள், மற்றவர்கள் மத்தியில் என்னுடைய பெயருக்கும் என்னுடைய புகழுக்கும் ஒருவர் களங்கம் ஏற்படுத்தி விட்டதாக நிரூபிக்கும்படும் பட்சத்தில் தான் அது which can be comes under defamation, which amounts to defamation. அப்போ ஒரு மீது எழக்கூடிய வழக்குகள் உரிமை தன்மை, ஒரு எழக்கூடிய வழக்குகள் உரிமை தன்மை கொண்டது. ஒருவருடைய பெயருக்கு புகழுக்கு அவதூறு ஏற்படுத்துற, களங்கம் விளைவிக்கிற நீங்க சிவில் சூட், அது சிவில் சூட் தான், சிவில் ரைட்ஸ் தான்.
குறித்த வகையில் உங்களுக்கு நிவாரணம், ஒரு ஸ்டே ஆர்டர் வேணும், உறுத்துக்களை இன்ஜெக்ஷன் வேணும், ஒரு டெக்ளரேஷன் வேணும், ஒரு டிகிரி வேணும், அதுவெல்லாம் சிவில் நேச்சர் தான். ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது, அந்த ஒப்பந்தத்தை வந்து மீறிட்டாரு, பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து போச்சு, அது சம்பந்தமா கேஸ் போட முடியுமா? தாராளமா போடலாம், அது சிவில் நேச்சர். ஒரு பொதுவான சட்ட உரிமை குறித்த வழக்குகள் இருக்கு. ஒரு கிராமத்துல ஒரு ஏரியா வந்து பொது பாதையா இருக்கு, அந்த பாதையை தான் பொதுமக்கள் பயன்படுத்துறாங்க. திடீர்னு ஒருத்தர் என்ன பண்றாரு, போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொது பாதையை வேலி வச்சு அமைச்சர் ஃபென்சிங் போட்டுறாரு. அந்த பொது பாதையை பயன்படுத்த கூடாது என்று ஒருத்தர் ஃபென்சிங் போடுறாரு. உடனே நம்ம என்ன பண்ணலாம், கோர்ட்டு போயிட்டு அவர் ஃபென்சிங் போட்டதை வந்து நீக்க சொல்லி நம்ம உத்தரவு போட முடியும். ரிட் ஆஃப் மேண்டமஸ் போடுறோமே, ஃபாலோ பண்றோம், அது சிவில் தன்மை கொண்டது. அது பொது சட்ட உரிமை குறித்த வழக்குகள். ஒருத்தர் ஓட்டு போட போறாரு, ஓட்டு போட கூடாதுன்னு யாராவது தடுக்க முடியாது. அதுல உச்ச நீதிமன்றம் 2 தீர்ப்புகளை கொடுத்திருக்காங்க, அற்புதமான தீர்ப்புகள். ஒருத்தருக்கு ஓட்டர் லிஸ்ட்ல, எலக்டோரல் லிஸ்ட்ல வந்து அவர் பெயரை சேர்க்கணும்னு சொல்வது ஃபண்டமெண்டல் ரைட். அவர் ஓட்டு போட்டாலும் போராட்டாலும் அது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது, அது ஆர்டினரி ரைட். ஆனால் இந்த நாட்டினுடைய சட்டத்தின் வாயிலாக எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்காமல் போனால் அந்த உரிமையை மீட்டெடுக்க வேண்டும், அதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் ரைட். எனக்கு ஓட்டு போட ரைட் இருக்கு சார், எலெக்ஷன் நடக்குது, என் விருப்பம், நான் வந்து பூத்துக்கு வந்து ஓட்டு போட்டாலும் போடலாம், காஸ்டிங் மை ஓட், அல்லது போடாம விட்டுடலாம். அதுக்காக வந்து நீங்க எந்த வழக்கும் போட முடியாது. ஆனா 18 வயசு நிறைவடைந்த ஒரு இந்திய குடிமகனுக்கு வாக்களிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். எலக்டோரல் லிஸ்ட்ல ஒரு பெயரை வந்து சேர்க்கணும், அது உரிமையில் தன்மை கொண்ட வழக்கு, அது ஃபண்டமெண்டல் ரைட்ல வருது. ஒரு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னா கேஸ் போடுங்க, ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்ல, கேஸ போடுங்க. ஒரு பொது பாதையை வந்து ஒருத்தர் வந்து மறிச்சிட்டாரு, கேஸ போடுங்க. ஒரு பொது கிணறு இருக்குது, அதுல பொதுமக்கள் வந்து தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்த குடிநீருக்காக பயன்படுத்தலாம், அதை தடை பண்ணிட்டான் ஒரு ஆள் திடீர்னு வந்து, கேஸ போட்டு தடை நீக்கலாம், அது உரிமையில் தன்மை கொண்ட வழக்கு. ஒரு கோயிலுக்கு போயிட்டு கடவுளை வந்து வர்ஷிப் பண்ணணும், நீங்க எல்லாம் வந்து இங்க சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி யாரும் தடுக்க முடியாது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. ஒரு சில கோயில்களில் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் வரக்கூடாது, அந்த மதத்தை சார்ந்தவர்கள் வரக்கூடாது என்று சொல்லி போர்டெல்லாம் இருந்தது. இது சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் போன பிறகு கடவுளுக்கு முன்னாடி அனைவரும் சமம், எந்த மதமா இருந்தா என்ன. ஒரு நாகூர் தர்காவுக்கு ஒரு இந்து தான் போறாங்க, எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் போறாங்க. அதே போல ஒரு வேளாங்கண்ணிக்கு எல்லாருமே தான் போறாங்க. அப்ப அங்க மதம் என்பது, ஒரு கடவுளை வழிபடுவதற்கு மதம் என்பது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அது ஒரு சிவில் தன்மையுள்ள ஒரு வழக்கு. ஒரு கோயிலுக்குள்ள ஒரு கிராமத்துல எல்லாம் போயிட்டு ஐடல் வர்ஷிப் பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் நீங்க எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க எல்லாம் சாமி கும்பிடக்கூடாது, நீங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப நீங்க கேஸ் போடலாமா? கோர்ட்ல தாராளமா கேஸ் போடலாம். இப்ப சமீபத்துல நேத்து ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, ஆகம விதிப்படி முறையாக பயிற்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்க தமிழிலே போயிட்டு நீங்க வர்ஷிப் பண்ணலாம். அப்ப சமய உரிமை குறித்த வழக்குகள் போட முடியும், திருமண உறவை வந்து மீட்டெடுக்கக்கூடிய வழக்குகளை போட முடியும், விவாகரத்து செய்தல் தொடர்பான வழக்குகளை நீங்கள் போட முடியும். ஒரு கூட்டாண்மை, பார்ட்னர்ஷிப், ஒரு காப்புறுதி, ஒரு முகமை, ஏஜென்சி, இது எல்லாமே வந்து ஸ்பெசிபிக், இதெல்லாம் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு விதிகளில் வருகிறது. இப்ப ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஏஜென்சி படிச்சிருக்கோம், இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் தனியா இருக்கிறது, சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் தனியா இருக்கிறது, இண்டம்னிட்டி தனியா இருக்கிறது, கேரண்டி தனியா இருக்கிறது. 124 under section 124 under section 126, indemnity of contract, guarantee of contract, இதெல்லாம் ஒரு தனி வகை ஒப்பந்தங்கள். இதை குறித்து நீங்கள் வந்து கோர்ட்ல வழக்கு போட முடியுமா? தாராளமா வழக்கு போடலாம். இதெல்லாம் சிவில் நேச்சர். கஸ்டம்ஸ் வந்து என்ன அலோ பண்ணுது, செக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 13 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல சொல்றாங்க. லானா என்ன? விதிகள், இயற்றப்பட்ட சட்டங்கள், கஸ்டம்ஸ் வழக்கம்,
இந்த நாகரிக வளர்ச்சி தோன்றுவதற்கு முன்பாக வழி வழியாக வந்த வழக்கங்கள். அப்புறம் மாடர்ன் சிவிலைசேஷன் வருது, நவீன நாகரிகம், ஆற்றங்கரையோர நாகரிகம், ஆற்று சமவெளி நாகரிகம். இதையெல்லாம் வருவதற்கு முன்பாக சட்டம் இருந்தது. சட்டம் கிடையாது, வழக்கம் தான் இருந்தது. அதன் பிறகுதான் சட்டம் வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை மனுஸ்மிருதி தான் முதல் சட்டம். மனு என்ற அவரால் எழுதப்பட்ட சட்டம். அதை போலவே கிரேக்க சாம்ராஜ்யத்தில் பார்க்கின்ற பொழுது, ரோம சாம்ராஜ்யத்தில் பார்க்கின்ற பொழுது உலகத்தில் முதல் சட்டமாக 10 கட்டளைகளை குறிப்பிடுகிறார்கள். 10 commandments. மோசஸ்க்கு கொடுக்கப்பட்ட 10 commandments. இது அதன் பிறகுலாம் வருது. அப்ப கஷ்டம் தான் மேலோங்கி நிற்கும். முதல்ல கஷ்டத்துக்கு தான் கொடுங்க. கஸ்டம் அண்ட் யூசேஜ், வழக்கம் மற்றும் வழக்காறுகள், இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க பாருங்க சார். இது எல்லாம் சிவில் நேச்சர் உள்ளது. செக்ஷன் 9 பொறுத்தவரை இதையெல்லாம் உரிமையில் தன்மை கொண்ட வழக்குகளாக இருக்கிறது. சரிங்க, இதையெல்லாம் உரிமையில் தன்மை கொண்ட வழக்கு. அப்ப உரிமையில் தன்மை கொண்ட வழக்கு அல்லாத வழக்கு எதுங்க? இது சிவில் நேச்சர். நான் சிவில் நேச்சர் எது, அதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு சாதி குறித்த ஒரு பிரச்சனையை மட்டும் அடிப்படையாக கொண்ட வழக்குகள் இருந்துச்சுன்னா அது உரிமையில் தன்மை வழக்கே கிடையாது. ஒரு கேஸ்ட பேஸ் பண்ணி ஒரு வழக்கு இருக்கு, அது சிவில் நேச்சர்ல வருமா? வராது. சூட்ஸ் நாட் ஆஃப் சிவில் நேச்சர், அதுக்கான இல்லஸ்ட்ரேஷன் எதுன்னு பாருங்க. சூட்ஸ் இன்வால்விங் பிரின்சிபலி caste questions. சாதி ரீதியாக பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிறது. அதான் பேரண்ட் ஆக்ட், தாய் சட்டம். இந்தியாவுடைய மேக்னா கார்ட்டா அதுதான். அப்ப ஒரு சாதி குறித்த பிரச்சனையை மட்டும் அடிப்படையாக கொண்ட வழக்குகள் சிவில் சட்டமே கிடையாது. நீங்க உரிமையில் தன்மை கொண்ட வழக்குகளாக நினைத்துக் கொண்டு நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தால் அந்த வழக்கை முதல்ல நம்பர் பண்ண மாட்டீங்க. சூட்ஸ் இன்வால்விங் பிரின்சிபலி caste questions. அடுத்தது சூட்ஸ் இன்வால்விங் பியூர்லி ரிலிஜியஸ் ரைட்ஸ் ஆர் செரமனிஸ். ஒரு சமய சடங்குகளை மட்டுமே சார்ந்த வழக்குகள். எனக்கு தான் பரிவட்டம் கட்ட வேண்டும், எங்க தாத்தா முப்பாட்டம் காலத்திலிருந்து இந்த கோயில்ல எந்த திருவிழா கும்பாபிஷேகம் நடந்தாலும் சரி முதல்ல எங்க குடும்பத்துக்கு தான் பரிவட்டம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேஸ் போட முடியுமா? எங்களுக்கு தான் விபூதி முதல்ல கொடுக்கணும், எங்களுக்கு தான் அந்த தீர்த்த நீர் என்று சொல்லக்கூடிய அந்த ஹோலி வாட்டரை எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது கேஸ் போட முடியுமா? முடியாது. அப்ப சமய சடங்குகளை மட்டும் சார்ந்த வழக்குகள் இருந்தால் அது சிவில் நேச்சர் கிடையாது. நீங்க உரிமையில் வழக்கு என்று வழக்கு போட முடியாது, வழக்கு தொடுக்க முடியாது. ஏன்னா பியூர்லி ரிலிஜியஸ் ரைட்ஸ் அண்ட் செரமனிஸ். சூட்ஸ் ஃபார் அப்ஹோல்டிங் நியர் டிக்னிட்டி ஆர் ஹானர். இந்த டிக்னிட்டி ஆனர் தான் மரியாதை செய்யறது, கௌரவம் செய்யறது. அது இல்லாம எங்களுக்கு தலப்பாக எங்களுக்கு தான் முதல்ல நீங்க சூட்ட வேண்டும். அத பக்ரி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். தலைப்பாகை கிராமத்துல தலைப்பாக கட்டிட்டு போவோம்னு சொல்லுவாங்க, துண்டு எடுத்து தலையில கட்டு போனோம், பக்ரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு தான் நீங்கள் முதல் மரியாதை செய்ய வேண்டும். அந்த வாளெல்லாம் எங்களுக்கு தான் கொடுக்கணும், அந்த தலைப்பாகை எல்லாமே எங்களுக்கு தான் அணிவிக்கணும். போப்பா என்ற தலைப்பாகை நேத்து நம்முடைய பிரதமர் அவர்கள் அணிந்து கொண்டு தேசிய கொடியேற்றினார். அதை செய்தியாக போட்டாங்க. அப்ப மரியாதை அல்லது கௌரவம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இதெல்லாம் சிவில் நேச்சர் கிடையாது. ஒரு உடன்படிக்கை இல்லாமல் கட்டாயமாக ஊதியம் பெறுவதற்கான வழக்குகள். Suits for recovery of voluntary payments or offerings. உடன்பாடு இருக்கணும் சார். உடன்பாடு இல்லாமல், உடன்பாடு என்பதை பொறுத்தவரை கிராமத்திலே ஒரு தாய்மாரை களை பறிக்க கூப்பிடுறாங்க. அந்த களை வெட்டி, களை கொல்லி என்று சொல்ல களை வெட்டி அதை எடுத்துட்டு போறாங்க, களை பறிக்கிறாங்க.
பிறகு மதியம் நிலத்துல இருந்து கரையேறாங்க. அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் சம்பளம் தர்றாங்க. இந்த இடத்துல எங்க சார் கான்ட்ராக்ட் இருக்குன்னு ஒரு கேள்வி. நைட்டே போயிட்டு என்ன பண்ணாங்க, நம்முடைய நிலத்துல வந்து விவசாய பயிர் வந்து நம்ம சரி பண்றோம்னு சொன்னா, இரவு நேரத்துல போயிட்டு நைட்டா போயிட்டு கூலிக்கு ஆட்களை நம்ம பெண்களா இருக்கலாம் ஆண்களா இருக்கலாம் கூலிக்கு வேலைக்கு அமர்த்துவோம். அதுதான் இங்கிலீஷ்ல ஹையர், HIRE, ஹையர் பண்றோம். கூலிக்கு வேலை ஆள் அமர்த்துறோம். இதைத்தான் சொல்கிறது டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அண்டர் செக்ஷன் 9ல. கான்ட்ராக்டை பொறுத்தவரை உடன்படிக்கை அக்ரிமெண்டை பொறுத்தவரை இட் மே பி இன் தி ஃபார்ம் ஆஃப் ஓரல் ஆர் ரிட்டன் சொல்லிட்டாங்க தெளிவா. சட்டம் எழுதியவர்கள் மிகப்பெரிய ஞானிகள். இப்ப படிக்காத ஒரு தாய்மார் கிட்ட அந்த பண்ணையார் போயிட்டு சொல்றாரு, என்னுடைய நிலத்துல காலையில வந்து நீங்க களவரிக்க வர வேண்டும் என்று சொல்லி கூப்பிடுறாரு. அதன் அடிப்படையில இந்த அம்மா போயிட்டு காலையில 6 மணிக்கு போயிட்டு வேலைக்கு போறாங்க. மதியம் 12 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வர்றாங்க. 12 மணிக்கு மேல அந்த பண்ணையார் வந்து சம்பளம் கொடுக்கிறாரு. இங்க எங்க இருந்தது அந்த உடன்படிக்கை? வாய்மொழியாக இருந்தது. அப்ப ஓரல் அக்ரிமெண்ட் இருந்தா கேஸ் போட முடியுமானா தாராளமா கேஸ் போடலாம். இதான் செக்ஷன் 9 சொல்கிறது, டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். அந்த விஷயத்தை தான் இங்க சொல்றாங்க. உடன்படிக்கை இல்லாமல் கட்டாயமாக ஊதியம் பெறுவதற்கான வழக்குகள் எல்லாம் சிவில் வழக்கு கிடையாது. உடன்படிக்கை எப்படி இருக்கலாம்? எழுத்துப்பூர்வமா இருக்கலாம் அல்லது வாய்மொழியா இருக்கலாம். என் நிலத்துல வந்து வேலை செய்ய, அது வாய்மொழியான உடன்படிக்கை. அவர் கூப்பிடுறாரு, இன்விடேஷன் டு ஆஃபர். இவங்க அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, அக்ரிமெண்ட் உருவாயிடுச்சு, அங்க என்ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப லாஃபுல் அக்ரிமெண்ட் இருக்குது. செக்ஷன் 2D ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல என்ன சொல்றாங்க? கன்சிடரேஷன் மே பி இன் தி ஃபார்ம் ஆஃப் ஃபுல்லி ஆர் பார்ட், ஃபுல்லி ப்ராமிஸ் ஆர் பார்ட்லி ப்ராமிஸ். இந்த 4 வார்த்தைகள் தான் அங்க சொல்றாங்க செக்ஷன் 2D ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல. மறுபயன் என்பது முழுமையாக அந்த பணத்தை கொடுத்திருக்கலாம் அல்லது பகுதி அளவு பாதி பணத்தை கொடுத்திருக்கலாம். ஊதியம் பெறுவதற்கான வழக்குகள் உரிமையில் தன்மை கொண்ட வழக்குகள் கிடையாது. அப்ப உடன்படிக்கை இருந்தே ஆகணும். அந்த உடன்படிக்கை என்பது வாய்மொழியாக இருக்கலாம் அல்லது எழுத்துப்பூர்வமாக இருக்கலாம். ஒரு அரசியல் தொடர்புள்ள வழக்குகள் பப்ளிக் பாலிசிக்கு எகென்ஸ்டா இருக்குது, பொது கொள்கைக்கு எதிராக இருக்கின்ற பொழுது, பொது கொள்கை என்று சொன்னாலே பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் 1950, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1050 பகுதி 4ல தான் சொல்றாங்க பப்ளிக் பாலிசி பற்றி. DPSP என்று சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை இருத்தும் கொள்கைகள். ஒரு அரசுன்னு சொன்னா இந்த நெறிமுறையோடு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி உணர்த்தக்கூடிய கொள்கைகள். அதுதான் DPSP, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950. அந்த பப்ளிக் பாலிசியில வந்து நீதிமன்றமே நினைத்தாலும் தலையிட முடியாது. ஒரு அரசினுடைய கொள்கை தலையிட முடியாது. டாஸ்மாக் கடை வந்து தமிழக அரசு நடத்துறாங்க, அதை தடை செய்ய வேண்டும். டாஸ்மாக் கடை நடத்துவதால் அதை குடித்து விட்டு வந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனை நடக்கிறது. படிக்க வைக்க வேண்டிய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் போகிறது. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கணவன்மார்கள், அந்த குடும்பத்தை சிவில்ல பேசினா அவங்கள கணவன்மார்கள் என்று சொல்லக்கூடாது, கர்த்தா என்று சொல்ல வேண்டும். இன்டைரக்ட்லா தான் சொல்றாங்க. கர்த்தா என்றால் குடும்ப தலைவர். அந்த கர்த்தா வந்து குடும்பத்தை கரெக்டா வழிநடத்த மாட்டேன்றார். அவரே ட்ரங்கார்டா மாறிடுறாரு. he will become a drunkard. ஒரு குடிகாரனா மாறிடுறார், குடும்பத்தை நடத்த முடியல. அப்புறம் எங்க ஒரு நேச்சுரல் கார்டியனா இருந்து செயல்பட போறாரு? நேச்சுரல் கார்டியனா இருக்கிறாருன்னா செக்ஷன் 6 ஆஃப் கார்டியன் அண்ட் வார்ஷிப் ஆக்ட் 1800 சில்லர்ல வந்த ஆக்ட், அதுல தெளிவா சொல்றாங்க செக்ஷன் 6ல அவர் தான் குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவர். அதனால தான் நேச்சுரல் கார்டியன் யாருன்னு சொன்னா மேல கொண்டு வந்தாங்க, ஆண்மகனை கொண்டு வந்தாங்க, உடல் ரீதியா வலிமை உள்ள ஒரு நபர் என்பதற்காக கொண்டு வந்தாங்க. அப்ப குடிச்சு கெட்டு போறாங்க, குடும்பம் சம்பாதிக்கிற வருமானம் எல்லாம் டாஸ்மாக் கடைக்கே போகுது. இதை எதிர்த்து நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தால் நீதிமன்றம் அந்த வழக்கை கருத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் இது பப்ளிக் பாலிசி, மாநில அரசாங்கத்தினுடைய கொள்கை. அந்த கொள்கையில வந்து எங்களால தலையிட முடியாது, டாஸ்மாக் கடையை செயல்படுத்த எங்களால் தடை விதிக்க முடியாது என்று சொல்லிதான் நீதிமன்றம் அந்த மனுவை நிராகரிக்கும். அப்ப அரசியல் தொடர்புள்ள வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அது பொது கொள்கைக்கு விரோதமான வழக்குகளாக இருக்கின்ற பட்சத்தில் அது உரிமையில் தன்மை கொண்ட வழக்குகள் கிடையாது. அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் இதெல்லாம் சட்டமன்றத்தால வெளிப்படி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பாருங்க, சூட்ஸ் ஃபார் ரெக்கவரி ஆஃப் வாலண்டரி பேமெண்ட்ஸ்
or offerings. Suits against expulsion from caste. ஒரு ஜாதியிலிருந்து ஒருத்தவங்களை விலக்கி வச்சுட்டாங்க. ஒரு ஜாதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை விலக்கி வைக்கிறாங்க. ஒரு 10 குடும்பத்தை நாங்க விலக்கி வைக்கிறேன்னு சொல்றாங்க. அது உரிமையில் தன்மை கொண்ட வழக்குகளா? அதுக்கு போயிட்டு ஒரு டிக்ளரேஷன் வேணுங்க. குடும்பத்தை நாங்க விலக்கி வைக்க போறோம், அதுக்கு கோர்ட் நீங்க உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கு போட முடியுமா? Suits against expulsion from caste முடியாது. ஏறக்குறைய ஒரு 15 விஷயங்களை சொல்றாங்க சார் சிவில் நேச்சர்ல. அப்படியே குயிக்கா நான் படிச்சிடுறேன், ஒரு செகண்ட். முதல்ல எது சிவில் நேச்சர், எது கிரிமினல், எது சிவில் சூட் போட முடியாது, இந்த 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கினா போதும். சூட்ஸ் ரிலேட்டிங் டு ரைட்ஸ் டு ப்ராப்பர்ட்டி, அது சிவில் நேச்சர். சூட்ஸ் ரிலேட்டிங் டு ரைட்ஸ் ஆஃப் வர்ஷிப், கடவுளை வணங்குவது, அது சிவில் நேச்சர், வழிபாடு செய்வது. சூட்ஸ் ரிலேட்டிங் டு டேக்கிங் அவுட் ஆஃப் ரிலீஜியஸ் ப்ரொசஷன், டேக் அவுட் பண்றீங்க நீங்க ஒரு சமய சடங்கு செய்வதற்காக பொது வீதியில ஒரு தெய்வ சிலையை நீங்க உலா கொண்டு வரீங்க, அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி யாராவது தடை போட முடியுமா? முடியாது. சூட்ஸ் ரிலேட்டிங் டு ரைட் டு ஷேர் இன் ஆஃபரிங்ஸ், எனக்கு ஏதோ ஷேர் வேண்டும் சொல்லி உடைய பங்குகள் இருக்கிறது, அந்த பங்குகளை கேட்டு வழக்கப்பட முடியுமா? வழக்கு போடலாம். சூட்ஸ் ஃபார் டேமேஜஸ் ஃபார் சிவில் ராங்ஸ், ஏற்பட்டிருக்கு, அதுக்கு டேமேஜ் கேட்கறீங்க, நஷ்டஈடு கேட்கறீங்க, உங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்காக நஷ்டஈடு கேட்கறீங்க, போட முடியுமா? தாராளமா போடலாம். Suits for specific performance of contracts or for damages for breach of contracts, குறித்த வகை நிவாரண சட்டம் குறித்த வகையில் ரிலீஃப் கேட்டு நீங்க சூட் போட முடியும். அதே போல breach of contract ஏற்பட்டு போச்சு, நீங்க சூட் போட முடியும். இதெல்லாம் சிவில் நேச்சர். அப்ப ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்க முடியும், சிவில் நேச்சர். ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் கேட்க முடியும், சிவில் நேச்சர். டெசலேஷன் ஆஃப் மேரேஜ் கேட்க முடியும், டிவோர்ஸ் கேட்க முடியும், சிவில் நேச்சர். சூட்ஸ் ரிலேட்டிங் டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி கேஸ் போடலாம். ரைட் ஆஃப் வர்ஷிப் கேஸ் போடலாம். ரிலீஜியஸ் ப்ரொசஷன் கேஸ் போடலாம். ஷேர்ஸ் இன் ஆஃபரிங்ஸ் கேஸ் போடலாம். டேமேஜஸ் ஃபார் சிவில் ராங் கேஸ் போடலாம். ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் கேஸ் போடலாம். பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு டேமேஜ் கேட்டு கேஸ் போடலாம். ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் கேஸ் போடலாம். டெசலேஷன் ஆஃப் மேரேஜ் டிவோர்ஸ் கேட்டு கேஸ் போடலாம். சூட் ஃபார் ரெண்ட்ஸ் வாடகை கேட்டு கேஸ் போடலாம். சூட்ஸ் ஃபார் an accounts கணக்கு கேட்டு கேஸ் போடலாம். சூட்ஸ் ஃபார் ரைட்ஸ் ஆஃப் பிரான்ச்சைஸ் கேஸ் போடலாம். சூட்ஸ் ஃபார் ரைட் டு ஹெரிடிட்டரி ஆபீசர்ஸ் கேஸ் போட முடியும். எஜ்மன் விரிட் கேஸ் போட முடியும். சூட்ஸ் அகைன்ஸ்ட் wrongful dismissal from service and for salaries கேஸ் போடலாம். இந்த 15 விஷயங்களும் சிவில் சம்பந்தப்பட்டது. 5 விஷயங்கள் நீங்கள் கேஸ் போட முடியாது. சூட்ஸ் நாட் ஆஃப் சிவில் நேச்சர். ஒன்று சூட்ஸ் இன்வால்விங் பிரின்சிபலி காஸ்ட் கொஸ்டின்ஸ் கேஸ் போட முடியாது. சூட்ஸ் இன்வால்விங் பியூர்லி ரிலீஜியஸ் ரைட்ஸ் ஆர் செரமனிஸ் கேஸ் போட முடியாது. சூட்ஸ் ஃபார் அப்ஹோல்டிங் மியர் டிக்னிட்டி ஆர் ஹானர் கேஸ் போட முடியாது. சூட்ஸ் ஃபார் ரெக்கவரி ஆஃப் வாலண்டரி பேமெண்ட்ஸ் ஆர் ஆஃபரிங்ஸ் கேஸ் போட முடியாது. சூட்ஸ் அகைன்ஸ்ட் எக்ஸ்பல்ஷன் ஃப்ரம் தி காஸ்ட் கேஸ் போட முடியாது. அப்ப எதுவெல்லாம் சிவில் நேச்சர், எதுவெல்லாம் கிரிமினல் நேச்சர், சாரி எதுவெல்லாம் சிவில் நேச்சர்ல அடங்காது. அப்ப அடங்காது எதுன்னு சொல்லி அதை பார்த்தாவே போதும் சார். 5 விஷயம் தான். இதற்கு நீங்க எடுத்துக்காட்டு படிச்சாதான் நன்றாக புரியும். இதுதான் சார் பேஸ். செக்ஷன் 9 தான் பேஸ். எப்படி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு ஆக்சஸ் ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா செக்ஷன் 6, அதை போலவே செக்ஷன் 9 மிக முக்கியமானது சிபிசி பொறுத்தவரை. இப்ப வழி வழக்கமாக வரக்கூடிய உரிமை எதுவா இருந்தாலும் சரி, அது சிவில் நேச்சர் தான். ஒரு ஜாதி குறித்த பிரச்சனை சிவில் நேச்சர் கிடையாது. ஒரு சமய சடங்குகளை மட்டும் சார்ந்த வழக்குகள் சிவில் நேச்சர் கிடையாது. எனக்கு மரியாதை செலுத்தல, எனக்கு கௌரவம் தரலன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட முடியாது. ஒரு அக்ரிமெண்ட் இல்லாமல் கட்டாயமா எனக்கு சம்பளம் வேணும்னு சொல்லி கேட்டு வழக்கு போட முடியாது. ஒரு அரசியல் தொடர்பான பொது கொள்கைக்கு எதிரான ஒரு நிகழ்வாக இருக்கும் பட்சத்தில் பொது கொள்கைக்கு எதிரான ஒரு அரசியல் தொடர்பான விஷயங்கள் சம்பந்தமாக நீங்க கேஸ் போட முடியாது. சரிங்க. இம்ப்ளைட்லி பார்டு சூட்ஸ் எது வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இந்த 15 விஷயங்களுக்கு நீங்க கேஸ் போடலாம், இந்த 5 விஷயங்களுக்கு நீங்க கேஸ் போட முடியாதுன்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க.
அப்ப உட்கிடையா என்ன சொல்லியிருக்காங்க? இம்ப்ளைட்லி பார்டு. அப்ப சில வழக்குகளை வந்து உரிமையில் நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உட்கிடையாகவோ அல்லது வெளிப்படையாகவோ தடை செய்யப்பட்டு இருக்கலாம். அது போன்ற வழக்குகள் அதன் தன்மையை பொறுத்து. ஒரு எம்சிஓபி கேஸ் போடுறீங்க, ஆக்சுவலி அது MACTOP தான். அது மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் ட்ரிபியூனல் ஒரிஜினல் பெட்டிஷன், MACTOP தான் சொல்றோம். நம்ம வசதிக்காக நம்ம MCOP சொல்றோம். ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, நீங்க கோர்ட்ல போய் கேஸ் போட முடியுமா? முடியாது. அதே சமயத்துல வாடகை தரல, நீங்க கோர்ட்ல போய் கேஸ் போட முடியுமா? முடியாது. ஒரு வருமான வரி சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் போட முடியுமா? முடியாது. அப்ப இந்த 3 வழக்குகளை எங்க தொடுக்க முடியும்? மோட்டார் ஆக்சிடென்ட் பொறுத்தவரை அது கிளைம் நீங்க எங்க கேட்கணும்? ட்ரிபியூனல்ல தான் கேட்கணும், கோர்ட்ல கேட்க முடியாது. தீர்ப்பாயத்தில் தான் கேட்கணும். அந்த தீர்ப்பாயத்தினுடைய தலைவரா யார் இருப்பாங்க? ஒரு ஜட்ஜி தான் இருப்பாங்க. நார்மலா நம்ம சப்கோர்ட்ல என்ன பண்றாங்க? MCOP கேஸ் அங்கதானே கூப்பிடுறாங்க. MCOP கேஸ் நடத்துகின்ற பொழுது அந்த ட்ரிபியூனல் தான் அது. MCOP கோர்ட்னு சொல்லக்கூடாது, MCOP ட்ரிபியூனல் சொல்லணும். அதே போலவே ரெண்ட் கண்ட்ரோல வந்து கோர்ட்னு சொல்லக்கூடாது, ட்ரிபியூனல் தான் சொல்லணும். அதே போல இன்கம் டாக்ஸ் பொறுத்தவரை அது ட்ரிபியூனல் தான் சொல்லணும். முப்படை இருக்கு. அந்த முப்படை வான்படை, கப்பல் படை, படை. அப்ப இங்க இருக்கிற ஒரு வீரர் வந்து ஒரு கமாண்ட் சீஃப், ஒரு மேஜர் ஜெனரல் அல்லது ஒரு லெப்டினன்ட் கவர்னர், லெப்டினன்ட் கமாண்டர், இவங்க வந்து ஒரு ஆபீசரை வந்து நீக்கிறாங்க. இது சம்பந்தமாக நீக்கம் செய்யப்பட்ட அந்த ராணுவ வீரர் கோர்ட்ல வந்து கேஸ் போட முடியுமா? நான் வந்து இந்தியன் மிலிட்டரியில இருந்தேங்க சார், நான் இந்திய ராணுவத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். என்னை ராணுவத்திலிருந்து என்னுடைய மேஜர் ஜெனரல் நீக்கி விட்டார். எனவே நான் சிவில் கோர்ட்ல கேஸ் போடுறேங்க, நீக்கம் செல்லாது, எனக்கு நஷ்டீடு கொடுக்கணும், என்னை மீண்டும் ரீஇன்ஸ்டேட் பண்ணணும், மீண்டும் பணிக்கு அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் உரிமையை கேட்க முடியுமா? கோர்ட்டுக்கு வந்து கேட்க முடியாது. ஏன்னா உரிமையில் நீதிமன்றத்தில் வழக்கை அவரால் தொடர முடியாது. ஏன் என்று சொன்னால் லெஜிஸ்லேச்சர் மூலமாக இம்ப்ளைட்லி பார்ன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அப்ப அவர் வழக்கை எங்க தொடுக்க முடியும்? ட்ரிபியூனல்ல தான் போகணும். அவரு ட்ரிபியூனலுக்கு போங்க. ட்ரிபியூனல்ல உங்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா வந்துருச்சுன்னா அதை எடுத்து நீங்க கோர்ட்டுக்கு, ரெகுலர் கோர்ட்டுக்கு வரலாம். அப்ப ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா ட்ரிபியூனலுக்கு தான் போகணும். ஒரு வருமானம் இருக்கிறது, ரெண்ட் வாடகை, அந்த வாடகை வருமானம் சம்பந்தமாக நீங்க ட்ரிபியூனலுக்கு தான் போகணும். ஒரு வருமான வரி சம்பந்தமாக நீங்க ட்ரிபியூனலுக்கு தான் போகணும். முப்படைகளிலிருந்து உங்களை நீக்கிட்டாங்க அல்லது சர்வீஸ்ல இருந்து உங்களை நீக்கிறாங்க, நீங்க ட்ரிபியூனலுக்கு தான் போகணும். லெஜிஸ்லேச்சர் தெளிவா சொல்லிட்டாங்க, நேரடியாக கோர்ட்டுக்கு வர முடியாதுங்க, நேரா ட்ரிபியூனலுக்கு போங்க, தீர்ப்பாயத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ராமச்சந்திரன், ராம்சந்த், AIR 1955 பஞ்சாப், பேஜ் நம்பர் 166. யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ராம்சந்த், AIR 1955 பஞ்சாப், பேஜ் நம்பர் 166. ராணுவத்திலிருந்து நீக்கப்பட்ட ராம்சந்த் என்பவர் உரிமையில் நீதிமன்றத்தில் வழக்கு போறாரு. உரிமையில் நீதிமன்றத்தில் வழக்கு போட முடியாது. பார்லிமெண்ட் தெளிவா சொல்லிட்டாங்க, லெஜிஸ்லேச்சர் தெளிவா சொல்லிட்டாங்க, இது வந்து இம்ப்ளைட்லி பார்டு. எனவே நீங்க ட்ரிபியூனல்ல தான் கேஸ் போடணும். நீங்க நார்மலான சிவில் கோர்ட்ல வந்து கேஸ் போடுறது செல்லாதுன்னு சொன்ன வழக்கு இந்த வழக்கு. யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ராம்சந்த், AIR 1955 பஞ்சாப், பேஜ் நம்பர் 166. ஒரு பொது பாதை வழியாக ஒரு திருமண ஊர்வலத்தையோ அல்லது ஒரு சவ ஊர்வலத்தையோ நடத்தி செல்வது ஒரு உரிமையில் தன்மை கொண்ட வழக்கு. இந்த வழியை நீங்க வந்து இந்த சாமியை கொண்டு வரக்கூடாது, இந்த ஊர்வலத்தை வரக்கூடாது, நடத்தக்கூடாது, இந்த பிணத்தை இந்த வழியை தூக்கிட்டு போக கூடாது, இந்த திருமண ஊர்வலத்தை நீங்க நடத்தக்கூடாது. ஒரு ஃபியூனரல் ப்ரொசஷனோ அல்லது மேரேஜ் ப்ரொசஷனையும் நீங்கள் இந்த வழியாக நடத்தக்கூடாது என்று சொல்லி யாராவது தடுத்தால், அவ்வாறு தடுக்க கூடாது என்று சொல்லி நாம இன்ஜங்ஷன் வாங்க முடியும். இது உரிமையில் தன்மை கொண்டது. ஒரு நபரை ஒரு ஜாதியில இருந்து விலக்கி வச்சுட்டாங்க, அவரது தனிப்பட்ட சட்ட உரிமையை அது பாதிக்கிறது. எனவே இழப்பீடு கேட்ட ஒரு உரிமையில் வழக்கு போட முடியுமானா தாராளமா போடலாம். ஒரு ஐடல் வர்ஷிப் பண்ணணும், ஒரு கடவுள் வந்து அந்த விக்கிரக ஆராதனை பண்றாங்க, அந்த விக்கிரக ஆராதனை பூஜை செய்ய சொல்லி ஒரு பூசாரியை வற்புறுத்துவது ஒரு உரிமையில் தன்மை கொண்ட வழக்கானா கிடையாது. ஏன் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 2 கிளாஸ் B மறக்கவே கூடாது. லம்லி வெர்சஸ்
வேக்னர் கேஸ் ஜெர்மனியில நடந்த புகழ்பெற்ற ஒரு பாடகியினுடைய கேஸ். அது கான்ட்ராக்ட் போட்டுட்டாங்க, கான்ட்ராக்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல, அவங்க மீது வழக்கு போடுறாங்க. அப்பதான் சொல்றாங்க செக்ஷன் 42 சொல்றாங்க, பழைய ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரே ஒரு சட்ட பிரிவு செக்ஷன் 42 தான். இப்ப புதிய ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சட்ட பிரிவு செக்ஷன் 42 தான். அதுல சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட மனிதனுடைய உடல் சார்ந்த மனம் சார்ந்த அவரை பொறுத்த ஒரு விஷயத்தை சட்டத்தின் வாயிலாக நீங்க கட்டாயப்படுத்த முடியாது. அதாங்க விஷயம். இது அப்படியே நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன்ல பாருங்க, அவங்களுடைய பர்சனல் லிபர்ட்டி, அது தனிப்பட்ட உரிமை, அந்தரங்க உரிமை. அது அதை யாரும் நோ ஒன் டு இன்டர்ஃபியர் இன் இட். அதுல யாருமே ஒரு ஆள் கூட அதுல வந்து தலையிட முடியாது, ஒருவரும் அதில் தலையிட முடியாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. இது அப்படியே நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல பாருங்க, ஃபோர்ஸ் பண்ணி தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவியை ஃபோர்ஸ் பண்ணி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்க அப்படி வச்சீங்கன்னா அது வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்படி வச்சீங்கன்னா அது வந்து குடும்ப வன்முறை. இது எல்லாம் ஒரு மனிதனுடைய உடலை சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய தனிப்பட்ட டிக்னிட்டி, அந்தரங்க விஷயங்கள், அதெல்லாம் நீங்க கட்டாயப்படுத்த முடியாது. இததான் லம்லி வெர்சஸ் வேக்னர் கேஸ்ல சொன்னாங்க. ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 2 கிளாஸ் B ல சொல்லி இருக்காங்க, ஒரு ஆளை பொறுத்து நீங்க கட்டாயப்படுத்த முடியாது சட்டத்தின் வாயிலாக. அப்ப அந்த ஒப்பந்தம் ரெண்டு வகையா இருக்கும். ஒரு ஒப்பந்தத்தில் ரெண்டு கூறுகள் இருக்கும். There are two ingredients in a contract. ஒன்று பாசிட்டிவ் அக்ரிமெண்ட், இன்னொன்று நெகட்டிவ் அக்ரிமெண்ட். Negative agreement only can be enforceable according to law. Positive agreement, positive என்று சொன்னாலும் affirmative agreement என்றாலும் அதை வந்து நிறைவேற்றவே முடியாது. ஒப்பந்தம் என்ன போடுறாங்க, ஒரு நடிகை கிட்ட ஒரு டைரக்டர் இல்ல ஒரு ப்ரொடியூசர் போடுறாரு, 5 வருஷம் வரல என் படத்தை, என் கம்பெனி எடுக்கக்கூடிய படத்தில் தான் நீங்க வந்து நடிக்கணும். அடுத்த வார்த்தை என்ன சேர்க்கிறாங்க பாருங்க, என்னுடைய கம்பெனி தயாரிக்கக்கூடிய படத்தை தவிர வேறு எந்த நிறுவனம் தயாரிக்கக்கூடிய படத்தில் நீங்க நடிக்க கூடாது. அப்ப ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று, 5 ஆண்டுகள் வரை நான் என்னுடைய கம்பெனி தயாரிக்கக்கூடிய படத்தில் தான் நடிக்க வேண்டும். இது பாசிட்டிவ் அக்ரிமெண்ட், அஃபர்மேட்டிவ். இரண்டாவது அக்ரிமெண்ட் சொல்றாங்க, என் படத்தை தவிர, எங்கள் கம்பெனி தயாரிக்கின்ற அந்த படத்தை தவிர வேற ஒரு கம்பெனி தயாரிக்கிற படத்தில் நீங்கள் நடிக்க கூடாது. அது நெகட்டிவ் அக்ரிமெண்ட். அப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கின்ற பட்சத்தில் எதை செயல்படுத்த முடியும்? இரண்டாவதாக சொல்லப்பட்ட நெகட்டிவ் எதிர்மறை ஒப்பந்தம் இருக்கு பாருங்க, அந்த நெகட்டிவ் அக்ரிமெண்ட் தான் செயல்படுத்த முடியும். 5 வருஷம் வேற எந்த கம்பெனி தயாரிக்கிற படத்தில் நடிக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே கேட்கலாம், அது கொடுத்துருவாங்க. ஆனா என் படத்தில் தான் நீங்க நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கட்டாயப்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்னா அவருக்குன்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, அவருக்குன்னு டிக்னிட்டி இருக்கு, அவருக்குன்னு டெக்கரம் இருக்கு, பர்சனல் லிபர்ட்டி இருக்கு. அதே விஷயம் தான் சார் இங்க சொல்றாங்க. ஒரு கடவுள் விக்கிரகத்தை பூஜை செய்ய கோரி ஒரு பூசாரியை நீ தான் பூஜை செய்யணும், வேற யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை கம்பல் பண்ண முடியுமா? முடியாது. பூசாரி அவர் நினைச்சானா, பூசாரிக்கு ஆங்கிலத்துல பிரிஸ்ட், அந்த பிரிஸ்ட் நினைச்சாதான் அவர் வர்ஷிப் பண்ணி கொடுப்பாரு, உங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி, திருநீறு, தீர்த்தம் எல்லாத்தையும் கொடுப்பாரு. நீங்க அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. இததான் ஐபிசிலையும் சொல்றாங்க. ஒரு டெக்னிக்கல் பர்சன் இருக்கிறான், ஒரு ஏடிஎம் மிஷினை உடைச்சு கொடுக்கணும். ஒரு திருடர் போறாரு, அவருக்கு ஏடிஎம் மிஷினை திறக்க தெரியல, உடைக்க தெரியல, உள்ள இருக்கிற பணத்தை எடுக்க தெரியல. பக்கத்துல ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு பூட்டு சாவி எல்லாம் தெரியும், திறக்க தெரியும், செய்யறவர் அவரு. அவரை கத்தி வச்சு மிரட்டி, நீ வந்து அந்த வீட்டினுடைய கதை உடைச்சு கொடு, அல்லது ஏடிஎம் மிஷினை உடைச்சு கூடாது, உள்ள இருக்கிற பணத்தை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இன்னொருத்தரை டெக்னிக்கல் பர்சனை கட்டாயப்படுத்தி ஒரு செயலை செய்ய சொல்றாரு. அதன் அடிப்படையில ஒரு திருட்டு நடக்கிறது. போலீஸ் வராங்க, பிறகு அந்த டெக்னிக்கல் பர்சனை அரெஸ்ட் பண்ணி அவர் மேல கேஸ் போட முடியுமானா முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அவரை கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள். அவருடைய விருப்பத்துக்கு மாறாக அவருக்கு பூட்டு சாவி செய்ய தெரியும், ஒரு ஏடிஎம் மிஷின் எப்படி திறக்கணும், எப்படி உடைக்கணும், எப்படி பூட்டணும்னு அவருக்கு தெரியும். அவரை போயிட்டு இன்னொரு நபர் கட்டாயப்படுத்தி ஒரு வேலையை வாங்கி இருக்கிறார்னா சட்டத்தின்படி அந்த கட்டாயப்படுத்தப்பட்ட நபரை தண்டிக்க முடியாது. எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காரு பாருங்க லார்ட் மெக்காலே அப்போதைக்கு. அப்ப தனிப்பட்ட ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட உரிமைகள் இருக்கிறது. இப்ப ஐபிஎஸ்ல இப்படி லார்ட் மெக்காலே அழகா சொல்லிட்டாரு. ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல செக்ஷன் 14 சப்செக்ஷன் 2 கிளாஸ் B ல சொல்லிருக்காங்க. இதுக்கான பெஸ்டான கேஸ்ல பார்த்தா லம்லி வெர்சஸ் வேக்னர் கேஸ், ஜெர்மனி பாடகி கேஸ். அது
அதே விஷயத்தை செக்ஷன் 9ல இல்லுஸ்ட்ரேஷன்ல சொல்றாங்க சார். ஒரு கடவுள் விக்கிரகத்தை பூஜை செய்ய கோரி ஒரு பூசாரியை நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது, வற்புறுத்த முடியாது. இது சம்பந்தமா இந்த பூசாரி தான் எனக்கு என் கோயில்ல இவர் தான் அபிஷேகம் பண்ணணும், இவர் தான் பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க அவருக்கு உத்தரவு போடுங்க, நீங்க சிவில் கோர்ட்ல கேஸ் போட முடியுமானா முடியாது. எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, தட் லா கேன் பி அண்டர்ஸ்டுட் பை மீன்ஸ் ஆஃப் இல்லுஸ்ட்ரேஷன். எடுத்துக்காட்டுகள் மூலமாகத்தான் அந்த சட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நமக்கு சீக்கிரமா புரியும், விளங்கும். இல்லுஸ்ட்ரேஷன் 4ல சொல்றாங்க, ஒரு சமய ஊர்வலம் ரிலீஜியஸ் ப்ரொசஷன் நடக்கிறது, எனக்கு பிரசாதம் தரல அப்படின்னு சொல்லி நீங்க கேஸ் போட முடியுமானா முடியாது. சமய ஊர்வலம், கோயில் ஊர்வலம் நடக்குது, பிரசாதன்றது எல்லாருக்கும் தான் தருவாங்க, எனக்கு கொடுக்கல, எனக்கு கொடுக்க சொல்லி நீங்க உத்தரவு போடுங்கன்னு சொல்லி நீங்க கோர்ட்ல கேஸ் போட முடியுமா? முடியாது. எனக்கு முதல் மரியாதை செய்யல, எனக்கு முதல் மரியாதை எனக்கு தான், அவர் தான் செய்யணும்னு சொல்லி கேஸ் போட முடியுமா? முடியாது. ஏன் இந்த கோயில்ல இந்த பூசாரி தான் பூஜை செய்யணும், இவர் தான் அபிஷேகம் எல்லாம் பண்ணணும், ஆராதனை எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வலியுறுத்தி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஒரு பிரிஸ்ட் இருக்கிறாரு, அவர் என்ன பல்லக்கில ஏத்திட்டு போகணும், நீங்க 4 பேரு சுமந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க முடியுமா? முடியாது. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இது இம்ப்ளைட்லி பார். இம்ப்ளைட்லி பார் பார்த்தனா 8 விஷயங்கள் சொல்றாங்க. முதல்ல 3 விஷயத்த சொல்லிட்டாங்க தெளிவா. 1, மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் ட்ரிபியூனல்ல தான் நீங்க கேஸ் போடணும், நேரடியாக கோர்ட்ல கேஸ் போட முடியாது. ஆக்சிடென்ட் கேஸா எம்சிஓபி போடுறீங்களா, ட்ரிபியூனல்ல தான் போட முடியும். அதுக்காக நீங்க சப் கோர்ட்லயோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயோ போட முடியாது. வாடகை வசூல் பண்றாங்க, அது சம்பந்தமா நீங்க என்ன பண்ணணும்? ட்ரிபியூனல்ல தான் போட முடியும். ட்ரிபியூனல் என்று சொன்னா முன்சிப் கோர்ட் தான். வாடகையை பொறுத்து 1 லட்ச ரூபாய்க்குள்ளன்னா முன்சிப் கோர்ட்ல போடலாம், 10 லட்ச ரூபாய்க்குள்ளன்னா சப் கோர்ட்ல போடுறோம், அதுக்கு மேல போனா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். இப்படிதானே சொல்றாங்க பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன். இப்ப 25 லட்சம் கொண்டுறாங்கல்ல. அப்ப இதை பொறுத்தவரை ஒரு ராணுவத்துல சர்வீஸ்ல இருந்து வந்துட்டாரு, அது என்ன பண்றாரு? ரீஇன்ஸ்டேட் பண்ணணும், எனக்கு டேமேஜ் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு, என்ன மீண்டும் பணியில் அமர்த்துங்க, எனக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் நேரடியாக கோர்ட்டுக்கு போனான்னா அது செல்லாது, ட்ரிபியூனலுக்கு தான் போகணும் அவரு. இந்த 3 விஷயங்கள், இதற்கு எடுத்துக்காட்டுகள் தான் இந்த 5 எடுத்துக்காட்டுகள் இல்லுஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள்ஸ் பொறுத்தவரை. ஒரு பொது பாதை வழியா ஒரு திருமணமோ ஒரு சபை ஊர்வலமோ போவதை தடை செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க கோர்ட்ல கேஸ் போட முடியும்னா முடியாது. ஒரு நபரை, குறிப்பிட்ட நபரை ஒரு ஜாதியில இருந்து உன்னை விலக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேஸ் போட முடியுமா? முடியாது. ஒரு ஐடல் வர்ஷிப் இந்த பூசாரி தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவரை கட்டாயப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுங்கன்னு சொல்லி கேஸ் போட முடியுமா? முடியாது. ஒரு சமய ஊர்வலத்துல ஒரு பிரசாதம் கொடுங்க, எனக்கு பிரசாதம் கொடுக்கல, பிரசாதம் கொடுக்க சொல்லுங்க, உத்தரவிடுங்க, எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சிவில் சூட் போட முடியுமா? முடியாது. ஒரு பிரிஸ்ட் இருக்கிறார், பிரிஸ்ட்னா ஆசாரி, ஆச்சாரியார், ஆச்சாரியார் என்று சொல்வார்கள் அல்லது பூசாரி என்று சொல்வார்கள், அல்லது அந்த மதத்துல பூஜை செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் சொல்றாரு, என்ன பல்லக்கில தான் நீங்க ஏத்திட்டு போகணும் கோயிலுக்கு, கோயில இருந்து என் வீட்டுக்கு என்ன பல்லக்கில தான் தூக்கிட்டு வரணும், விடணும் அப்படின்னு சொல்லி அவர் சூட்டு போட முடியுமா? முடியாது. இது எல்லாமே இம்ப்ளைட்லி பார், உட்கிடையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அப்ப இதுக்கு நிறைய கேஸ் லாஸ் இருக்குது சார். ஒரு உக்கம் சிங் அண்ட் another வெர்சஸ் கேசரிமால் அண்ட் அதர்ஸ், உக்கம் சிங் அண்ட் another வெர்சஸ் கேசரிமால் அண்ட் அதர்ஸ், இது பழைய கேஸ் லாஸ் தான், ஆனாலும் ரொம்ப பெஸ்டான கேஸ்ல. கோயிலுக்குள்ள ஒருத்தர் போறாரு, நீங்க எல்லாம் கோயிலுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டாங்க. உக்கம் சிங் அண்ட் another வெர்சஸ் கேசரிமால் அண்ட் அதர்ஸ், AIR 1971 Supreme Court, page number 2540. AIR 1971 Supreme Court, page number 2540. இந்த வழக்கில் அந்த நபர் கோயிலுக்குள்ள நுழைகிறாரு, நீங்க கோயிலுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டாங்க. உடனே இது சம்பந்தமா சிவில் கோர்ட்ல கேஸ் போறாரு, முன்சிப் கோர்ட்ல, மாவட்ட உரிமை நீதிமன்றத்துல. இதை எதிர்த்து போகுது, சுப்ரீம் கோர்ட் வரையும் இந்த கேஸ் போகுது. அப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, ஒரு மனுஷன் கோயிலுக்கு அவர் ஐடல் வர்ஷிப் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு, கடவுளுக்கு முன்னாடி அனைவரும் சமம், அவரை நீங்க தடை செய்யக்கூடாது, இது சம்பந்தமா அவர் ட்ரிபியூனலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, உரிமை நீதிமன்றத்துல அவர் கேஸ் போடலாம், அவருக்கு he is having the fully right to sue the suit against you அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாங்க. மாயழகு அம்பலம் வெர்சஸ் கருப்பைய அம்பலன் ஒரு கேஸ் இருக்கு. இது எல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்துல அப்போதைக்கு பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர், ட்ராங்கூர் சமஸ்தானம், அதெல்லாம் திருவிதாங்கூர் சமஸ்தான வழக்குகள். இதெல்லாம் திருவிதாங்கூர் சமஸ்தானம் பாத்தீங்கன்னா கேரளா, ராமநாதபுரம், மதுரை, இந்த ஏரியா ஃபுல்லு, சிவகங்கை, இது எல்லாம் ஃபுல்லு பெரிய சமஸ்தானம் அது. அப்ப ட்ராங்கூர் சமஸ்தானம் என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்துல வடக்கு வாசல் செல்லாயி அம்மன் ஒரு கோயில் இருக்கு,
அங்கே இருக்கக்கூடிய சோவுக பெருமாள் ஐயனார் கோயில் 2 கோயில்கள் இருக்கு. ஒன்று வடக்கு வாசல் செல்லாயி அம்மன் கோயில், இன்னொன்று சோவுக பெருமாள் ஐயனார் கோயில் 2 கோயில் இருக்கு. இந்த கோயில்ல 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு தடவை மடு எடுப்பு பண்ணுவாங்க, குதிரை எடுப்பு பண்ணுவாங்க. 2 விழாக்கள் நடக்கும். இந்த விழா நடக்கின்ற பொழுது வாதிக்கு விபூதி தீர்த்தம் இதெல்லாம் முதல்ல கொடுப்பது வழக்கமான ஒரு விஷயம். ஒரு முறை அந்த மாதிரி கொடுக்கல, மாயழக அம்பலத்துக்கு இந்த மாதிரி விபூதி கொடுக்கல, தீர்த்தம் கொடுக்கல. எனவே மாயழக அம்பலம் என்ன பண்றாரு, ஒரு கேஸ போடுறாரு. எனக்கு விபூதி தரல, தீர்த்தம் தரல, முதல்ல எங்களுக்கு கொடுத்தது, அதன் பிறகு பொதுமக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய டிசைபிள் என்று சொல்லக்கூடிய அந்த பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டும். இத சொல்லி எங்களுக்கு உத்தரவிடுங்கள் சொல்லிட்டு கேஸ போடுறாரு. அப்ப அந்த விபூதி தீர்த்தம் எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இந்த வழக்கு செகண்ட் அப்பீல் போகுது. ஃபர்ஸ்ட் அப்பீல் பாத்தீங்கன்னா 96 சிபிசி அண்டர் செக்ஷன் 96ல ஃபர்ஸ்ட் அப்பீல் போகலாம். அப்பீல் எதுல இருந்து போக முடியும்? 96 பொறுத்த ஒரு டிகிரி ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து அப்பீல் போக முடியும். செகண்ட் அப்பீல் செக்ஷன் 100ல போக முடியும், டிகிரி ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து. அதே 104ல வராங்க, ஒரு ஆர்டர்ல இருந்து அப்பீல் வர்றதுதான் 104. அந்த 104 தான் ஏற்கனவே பார்த்தோம். செக்ஷன் 8க்கு பொருந்துமா பொருந்தாதான்னா பொருந்தாது. பிரசிடென்சி ஸ்மால் காசஸ் கோர்ஸ்க்கு அது பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு சொல்றாங்க. 114 பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கோயில்ல ஏதாவது ஒரு கோயில்ல ஒரு நபருக்கு அந்த மேல்முறையீடு வர போறாங்க, அப்பீல்ல போயிட்டு என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒரு கோயில்ல ஏதாவது ஒரு நபருக்கு ஒரு வழக்கம் அல்லது மற்ற வகையில் மரியாதை செலுத்த விபூதி அல்லது தீர்த்தம் கொடுப்பது, இது தொடர்பாக ஒரு கொஸ்டின் இருக்கு, ஒரு வினா இருக்கும் பட்சத்தில் அது உரிமையல் தன்மையற்ற வழக்கு என்று சொல்லி அந்த உரிமையல் நீதிமன்றம் அதனை விசாரிக்க அதிகாரம் இல்லை என்று சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் அற்புதமான தீர்ப்பை கொடுத்தாங்க. கோயில் திருவிழான்னு சொன்னா அந்த ஊர்ல 100 பேர் இருக்கானா 100 பேருக்கும் சொந்தமானதுதான் அது. கோயில் ஏ என்ற ஒரு நபர் அவருடைய சொந்த செலவுல சொந்த இடத்துல கோயிலை கட்டியிருக்காரு. பொதுமக்கள் எப்பொழுதும் அந்த இடத்துல வொர்ஷிப் பண்றாங்க. திடீர்னு என்ன சொல்றாரு, இது என் நிலத்துல எங்க அப்பா கட்டணத்து எங்க தாத்தா கட்டணத்து நீங்க எல்லாம் யாரும் இங்க பொங்கல் வைக்க கூடாது, கற்பூரம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட முடியுமா? முடியாது. அவர் சொந்த இடத்துல அவங்க முப்பாட்டம் கட்டி இருந்தாலும் பரவாயில்ல, எப்பொழுது கட்டி வந்துடுச்சோ, எப்பொழுது அங்க திருவிழாக்கள் நடக்க ஆரம்பிச்சுட்டுதோ அதன் பிறகு அது பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு உள்ள ஒரு கோயில் தான். அதை தனிப்பட்ட நபர் தடை செய்யவே முடியாது. இதே விஷயத்த நடந்து முடிந்தா 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. தனியாருக்கு சொந்தமான கோயிலாக இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு நீங்க அனுபவிக்கிறீங்க. அட்வர்ஸ் பொசஷன் டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை 4ஆவதா ஒரு விஷயத்த சொல்றாங்க, நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஒரு லிட்டில் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் எக்ஸாம் டைம்ல. ஹால்ல உட்காந்துட்டு இருக்கப்ப அதுல 12 வருடம் 30 வருடம் 60 வருடம் நன் ஆஃப் தி அபோவ் அந்த கேள்வி அதுதான். அதுக்கு ஆன்சர் நன் ஆஃப் தி அபோவ் தான். நீங்க எத்தனை வருஷம் வேணாலும் நீங்க அந்த இடத்த நீங்க அனுபவிச்சுட்டு இருங்க, அது உங்களுக்கு அட்வர்ஸ் பொசஷன்ல வரவே வராது. எதிர்நிலை உரிமையின் அடிப்படையில் உடைமையின் அடிப்படையில் அது உங்களுக்கு வராது. அதுதான் அதுக்கு பதிலே. இதே கவர்மெண்ட்னா 30 வருஷம் ஒன்னு டிக் பண்ணிட்டு இருப்பாரு. ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட், இந்த அறநிலைத்துறை கண்ட்ரோல் கீழே இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இவர் இருக்கிறார், 30 வருஷத்துக்கு மேற்பட்டு இருந்தாரு, எனவே அட்வர்ஸ் பொசஷன் எனக்கு உண்டுன்னு சொல்லி இவர் கேட்பதற்கு இவர் முயற்சி பண்ணுவார். அல்லது தனியாருக்கு சொந்தமான ஒரு இடத்துல 12 வருஷம் இருந்துட்டாருன்னா எனக்கு அட்வர்ஸ் பொசஷன் உண்டுன்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு, கிளைம் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுதான் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் 5ல சொல்றாங்க. 12 வருஷம் தொடர்ந்து ஒரு நபர் மற்றொரு நபரினுடைய இடத்துல இருந்தாலே அவருக்கு அட்வர்ஸ் பொசஷன் வந்துடும். செக்ஷன் 5 ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல சொல்றாங்க. அப்ப இந்த மாயழக அம்பலம் கருப்பைய அம்பலம் வழக்கு இதுதான் பெஸ்டான வழக்கு. இது பாத்தீங்கன்னா 1991 வால்யூம் 2 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 21. எம்எல்ஜேல 2 இருக்கு சார். எம்எல்ஜேல சிவில் 1 இருக்கு, கிரிமினல் 1 இருக்கு. அதே போல எஸ்சிசி சுப்ரீம் கோர்ட் கேசஸ் இருக்கு பாருங்க, எஸ்சிசி 1 இருக்கு, எஸ்சிசி கிரிமினல் 1 இருக்கு. சைட்டேஷன் எழுதுறப்ப நம்ம தெளிவா எழுதணும். 1991 வால்யூம் 2 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 21 மாயழகு அம்பலம் வர்சஸ் கருப்பைய அம்பலம். 1991 வால்யூம் 2 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 21. அப்ப செக்ஷன் 9ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை நம்ம டீப்பா படிச்சுட்டு அடுத்த செக்ஷனுக்கு போனாதான் பெட்டரா இருக்கும்.